கலவரம் நடந்து சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி முதன் முறையாக மணிப்பூர் மாநிலத்திற்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது 8500 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் மணிப்பூர் மாநிலமே கலவரத்தால் கொந்தளித்தது. குக்கி மற்றும் மெய்தி இனத்தவரிடையே மூண்ட கலவரத்தில் இதுவரை 260 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு செல்லும் பிரதமர் மணிப்பூருக்கு ஏன் செல்வதில்லை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வந்தன. இந்நிலையில் பிரதமர் மோடி வரும் 13ஆம் தேதி மணிப்பூர் செல்கிறார். இந்த பயணத்தின் போது குக்கி பழங்குடிகள் பெரும்பான்மையாக உள்ள சுரச்சந்த்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 7300 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் மெய்தி மக்கள் அதிகம் வாழும் தலைநகர் இம்பாலில் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு பணிகளை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி இம்பாலில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமைதி மைதானத்தில் மிக முக்கியமான நபரின் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் அதில் பங்கேற்க வருவோர் சாவி, பேனா, தண்ணீர் பாட்டில், பை, கைக்குட்டை, குடை, லைட்டர், தீப்பெட்டி, கூரிய முனையுள்ள எந்த பொருட்களையும் எடுத்து வரக்கூடாது என்று மணிப்பூர் அரசு அறிவுறுத்தியுள்ளது. 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், நோயாளிகள் கூட்டத்திற்கு அழைத்து வரப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மணிப்பூர் வருவது மாநிலத்திற்கும் மக்களுக்கும் நன்மை தரக்கூடியது என்று மணிப்பூரின் ஒரே மாநிலங்களவை உறுப்பினரான லெஷெம்பா சனஜோபோவா தெரிவித்திருக்கிறார். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் முதலமைச்சர் பைரன் சிங் ராஜினாமா செய்ததை அடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் முதல் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்து வருகிறது. ஏற்கனவே கலவரங்கள் நடந்த வரலாறு கொண்ட மணிப்பூரில் இதுபோன்ற கடினமான தருணங்களில் மக்களின் குரல்களை கேட்க எந்த பிரதமரும் வந்ததில்லை. மோடிதான் கடினமான நேரத்தில் மணிப்பூர் வரும் முதல் பிரதமர் என்று அந்த மாநில MP கூறியுள்ளார். இதற்கிடையே பிரதமரின் வருகையையொட்டி இம்பால் மற்றும் சுரச்சந்த்பூர் மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இம்பாலில் 237 ஏக்கர் பரப்பிலான காங்லா கோட்டையிலும் சுரச்சந்த்பூரில் அமைதி மைதானத்திலும் மத்திய படைகள், காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாநில பேரிடர் மேலாண்மை படையினரும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் சுரச்சந்த்பூரில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூட்டம் நடைபெறும் அமைதி மைதானத்திற்கு செல்லும் பாதை நெடுகிலும் மூங்கில் தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன.